ஓம் சரவண பவ. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். குரு பயிற்சி பலன்கள். ஏன்னா நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதே குரு எப்போது பயிற்சி ஆவார்னு சொல்லிட்டு. ஏன்னா பூரண சுப கிரகம் தான் குரு பகவான். குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் பயணிக்கும் பொழுது ராசிக்கு காரணமான அனைத்து விதமான நன்மைகளையும் வேகமாக செயல்படுத்துவார். இந்த முறை குரு பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார். அப்போ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும். நிறைய ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை தாண்டி இது ஒரு அறிவு வீடு. ஏன்னா மிதுனம்னாலே அறிவு தன்மை நிறைந்திருக்கும், ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும் அவங்கக்கிட்ட. அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்துறை ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், தொழில் சார்ந்த துறையாகட்டும், பிஸ்னஸ் துறையாகட்டும், இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள், நவீன டெக்னாலஜிகள் இதெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பாங்க. சாதாரண ஃபோனாக இருந்தது, இப்போ டச் ஃபோன் போய் நிறைய அந்த ஃபோன்லேயே நிறைய கண்டுபிடிப்புகள் டெவலப்மெண்ட்டு, இப்போ ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு. அதை தாண்டி விவசாயத்திலையும் சரி, புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாகட்டும், உலகியலில் பல மாற்றங்கள், இயற்கை பேரிடர்கள் சனி பகவான் நமக்கு மீனத்திலிருந்து கொடுத்தாலும் கூட இந்த குருவானவர் பயிற்சியாகி கேந்திர குருவாக செயல்பட்டு நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை கொடுத்துருவார். அறிவில் நல்ல தெளிவு பிறக்கும். வீட்டில் இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் இன்னும் துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கண்டுபிடிப்புகளில் இருந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களும் நல்லா சிறப்பாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது அரசியல் சார்ந்து இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கை சார்ந்து, இயற்கை பேரிடர்கள் சார்ந்து, ஒரு பொருளாதார நிலையை சார்ந்து, நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள், ஒரு மெடிடேஷன், யோகா இதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகும். எல்லாரும் அதை பின்பற்றக்கூடிய சூழல். அதே போல் இயற்கை சார்ந்து எல்லாமே நிறைய பேர் போயிடுவாங்க. குருனாலே ஜீவன், அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை குருவானவர் ஒரு ஜீவ ஒளியாக மாற்றி கொடுக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மிதுனத்திற்கு வரக்கூடிய குரு புதுசு புதுசாக நவீன கண்டுபிடிப்புகள்ல இருந்து நமக்கான வாழ்வியலில் பல ஆதாரங்களை புதுப்பித்து கொள்றதுல இருந்து பலவித முன்னேற்றங்களையும் தரப்போகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கால சக்கரத்தின் 12இல் கர்மக்காரகன் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக உட்கார்ந்திருந்தாலும் கூட அதை தணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாட்டை குரு செஞ்சிருவார். குருபலம் வந்துருச்சான்னு கேட்குறோம். 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களெல்லாம் குரு நம்ம ராசியை தொடர்பு கொள்ளும்பொழுது குருபலம் வந்துருச்சா கேட்குறோம். குருபலம்னா ஒன்றும் கிடையாது, ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்லக்கூடியது தான். இந்த கேந்திர குரு அனைத்து விதமான ராசிகளுக்குமே இருக்க போகிறதே 12 ராசிகள் தான். இந்த 12 ராசிகளுக்குமே பொதுவாக பெரும்பாலும் நன்மைகளையே அளிக்கவிருக்கிறார். அதை எப்படி நம்ம பெறப்போகிறோம் என்பதை பார்க்கவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். கும்பராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி எப்படிமா இருக்க போகுது? மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கும்பராசிக்கு தரப்போகுது. நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனீஸ்வர பகவான் அவரும் பார்த்தாரு, பாவம் பசங்களை இதுக்கு மேலே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டாரு. ஏன்னா ஜென்ம சனி விலகியதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இதில் இருக்கக்கூடிய இந்த ராகுவி நட்சத்திரமான சதயம் பட்ட பாடெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. நிறைய அசிங்கம், அவமானம், மனக்குழப்பம், மூலையில் போய் முங்கி கிடங்குது. வேலை கிடைச்சா நீங்கள் போக முடியாது, நீங்கள் போகணும்னு நினச்சா வேலை கிடைக்க முடியாது, சொல்லவே முடியாது. ஒரு உறவுகள்லேருந்து, பொருளாதாரத்துலேருந்து, அதே போல் மனம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து, ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லா விஷயங்கள்லையுமே நாங்கள் எப்படி தான் கடந்து வந்தோன்னு தெரிலம்மா அப்படின்னு ஒரு பொலிவே இல்லாமல் இந்த மகத்தில் இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த மங்குன்னு நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த 7.5 சனி காலகட்டங்களில் தான் நிறைய வரும். பெண்கள் கேட்க வேணாம், ஆண்களாவது வெளியே போயிட்டு வருவாங்க. பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து நிறைய கணவன் வழி, தாய் வழி உறவுகளில் நாங்களாகவே இல்லைம்மா, மன அழுத்தம் குறைஞ்சா போதும்மா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்ணீர் வடிக்காத நாட்களே இல்லை அப்படி சொன்ன காலங்கள்லாம் தீர்ந்து
இப்போ 5ஆம் இடத்தில் வரக்கூடிய பஞ்சம குரு உங்களுக்கு பதவி யோகத்தையும் தந்து பலவித நன்மைகளையும் செய்ய வந்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அழகாக அவர் பார்க்கக்கூடிய இடம் பாக்கியத்தை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. அருமையான இடங்கள். நீங்கள் செய்த உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியம், இப்போ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வந்து கை கொடுக்க போகுது. இறைவன் உங்கள் கூடவே இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லலாம். தொழிலில் மிகப்பெரிய பூம். நீங்கள் வந்து போடக்கூடிய முயற்சிகளும் உங்களுடைய உழைப்பும் நல்ல சிறப்பான பலனை தரும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், நிறைய விரயம். எப்படி தான் கையில் காசு கூட இல்லாமல் இருந்திருக்கேன், எத்தனையோ நாள் நான் சாப்பிடாமல் இருந்திருக்கிறேன், வாங்குவேன், சம்பளம் வாங்குவேன், அப்படியே எடுத்துகிட்டு போய் கடனை கட்டுவேன் அப்படின்னு சொன்ன அந்த நிலைகள்லாம் மாறி இப்பொழுது வந்து லாபம் காணுவீங்க. ஒரு சேமிப்பு இந்த காலகட்டம் கூடும் அப்படின்னு வந்து சொல்லி தெளிவு கிடைக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம்லாம் அந்த ஜென்மசனி போனதும் ராகு வந்து நிறைய இந்த ஒரு வலை பின்னுவார். அந்த வலையெல்லாம் அறுத்து நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியதை அந்த குரு கொடுப்பார். அதான் சொல்கிறது, சுபகிரகங்கள்லாம் நம்மளை தொடர்பு கொண்டுடுச்சுன்னா ஒருத்தர் வந்து கூடையே வந்து கடவுள் இருக்கிறது, இல்லைன்னா நல்லவங்க நம்ம கூடையே இருந்து நம்ம கையை பிடிச்சி கூட்டு போகுது. இருட்டில் போகும்போது யாராவது ஒருத்தர் கூட துணைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இப்போ கும்பத்துக்கு வந்து அவ்வளோ சிறப்பான பலன்களை வந்து கண்கூடாக நீங்கள் காணவிருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பாக்கியங்கள் இது வரைக்கும் வந்து பெண்களாக இருந்தால் ஒரு தாயின்ற ஒரு பாக்கியம். ஆண்களே இப்போ நிறைய இந்த குழந்தை பிறப்புலாம் ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கெலாம் காரணம் நம்ம வாழ்வியல் மாற்றங்களை வந்து சரியாக செயல்படுத்தாது தான். தொழிலில் இது வரைக்கும் இருந்த அந்த முடக்கம் சுணக்கம் இதெல்லாம் நீங்குவது, நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு வருமானம். ஒருத்தர்கிட்ட யார்கிட்டேனா வந்து ஒரு உதவி கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்ககிட்ட இருந்து அந்த உதவி கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுலேருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு லாபம் நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவுகள்லாம் நல்லா நிறைவேறது, நல்ல ஒரு மனதுக்கு தகுந்த இடத்துல ஒரு வரன் அமைவது, இல்லை கணவன் மனைவி மன கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, அந்த மன கஷ்டம்லாம் நீங்கி இப்போ வந்து ஒன்று கூடுவது, ஒரு பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றம், ஒரு வண்டி வாகன சேர்க்கை, வீடு பாக்கியம் இதெல்லாம் அமைவது, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். என்ன தான் வந்து அப்படியே வந்து பிரச்சனைகள் வந்தாலும், உடல் சோர்வு மன சோர்வு இருந்தாலும் இதெல்லாம் தகர்த்தெறிந்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான சூழலை தான் இந்த குருவானவர் உங்களுக்கு தரவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பம் இந்த காலகட்டம் வந்து இன்பமே அப்படின்லாம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எத்தனை நாள் இந்த பிரச்சனைக்கெலாம் எப்படி தீர்வு கிடைக்கும்னு நம்ம நினச்சிருப்போம் இல்லையா? அதெல்லாம் இப்போ வந்து தவிடுபொடியாகுன்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து வெளியூர்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் ரொம்ப நல்ல செய்திகளாகவே இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு அபார வளர்ச்சி இருக்கும். சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரம், நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்களாம் நம்மளை தேடி வந்து நம்மக்கிட்ட பேசுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதையெல்லாம் இந்த குருவானவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். ராசியை பார்க்கும்போது அந்த உடலும் அந்த ஒரு மனமும் வந்து அவ்வளோ வந்து ஒரு புத்துணர்வு பெறும். அப்போ லாபம் ஆக்டிவேட் ஆனாலே தொழில் சிறப்பாயிடும், தொழிலை பற்றின கவலையும் போயிடும். இந்த பக்கம் 9 என்ற தந்தையால் வந்து ஒரு உதவி கிடைச்சிடும். தந்தை கூட பேசாமல் இருந்தோம், அதன் மூலம் ஒரு ஆதரவு. இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு வெல்விஷராக நினச்சிட்ருப்போம், நம்மளுக்கு அவங்களால ஒரு நல்லது நடந்திருக்கும், அவங்க நம்மளை புரிஞ்சிக்காமல் போயிருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும், அதற்காக நிறைய இரவுகளில் வந்து தூக்கம் இல்லாமல் போயிருப்போம். அதெல்லாம் போய் இப்போ எல்லாமே வந்து கனிவான பலன்கள் கும்பத்திற்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் நம்மளுக்கு பாதசனியாக 3 வருடம் இருக்கிறாரு. அதனால் நிதானம் பொறுமை கவனம் ஒவ்வொரு நேரமும் கடைப்பிடிச்சிட்டா போதும். தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் உறவுகள் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எல்லா நெருக்கடிகளும் தவிடு போயிடும், எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். இப்போ சூரியனை கண்ட பனி போல விலகி உங்களுக்கு சிறப்பான வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து நேரம் கிடைக்கும்போது திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வருவது, அங்கே சாதுக்கள் சன்னியாசிகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து நிறைய தான தர்மங்கள் உணவோ ஒரு ஆடை வஸ்திர தானம் பண்ணும்போது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு வேகமாக செயல்படுத்த போகுது, இந்த குரு உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை தரப்போகிறாரா, இல்லை உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக வேகமாக செயல்பட போகிறாரா என்பதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது நம்ம சிறப்பாக சொல்லிடலாம். கும்பராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் கடைபிடிக்கலாம் சாத்வீக பரிகாரங்களாக? ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா எனக்கு சாமி நம்பிக்கையெல்லாம்
அப்படிலாம் இல்லைம்மா, எங்களுக்கு எளிமையாக எதனா பண்ணுறதுக்கு சொல்லுங்கள், இல்லை குருவை எப்படி தான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது, குரு பயிற்சி ஆனாலும் சரி, இல்லை கோச்சாரத்தில் அவர் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் சஞ்சாரம் செய்யும் போதும் சரி, இல்லை குரு வந்து சிறப்பாக இல்லை, குருவை வந்து நாங்கள் சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும், இல்லை குரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, குருவை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணி கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சிக்காகவும் 12 ராசிகளும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய வந்து ஒரு சில வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருனாலே குழந்தைகள் தான். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், இன்னும் அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு எடுத்துக்கலாம். இந்த குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களாம் இறைவனுடைய குழந்தைகள், இல்லை பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு சூழ்நிலையால் பெற்றோர் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. அவங்களுக்கான ஒரு உணவு, ஒரு ஆடை, அதே போல் அவங்களுக்கு கல்வி. இப்போ வரக்கூடிய வீடே வந்து புதனுடைய வீடு தான். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கல்வி பெறுகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களோ அவ்வளவும் சிறப்பு. அதை தாண்டி நம்ம வந்து ஒருத்தரை குருவாக நினைப்போம் இல்லையா, இவரை பார்த்தப்பா, இவரை பார்த்தவொடனே என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது, அந்த மனுஷங்கிட்ட சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு மனவலியாக இருக்கும், அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபோன் போட்டு பேசிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் சாதாரணமாக தான். குருன்னா பெருசாக ஜடாமுடி வச்சுட்டு அப்படிலாம் இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல இதயங்கள், ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணம் உள்ள ஆட்கள், இவங்க தான் வந்து நம்ம சொல்லிக்கலாம் குருன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அவங்கள வந்து மதிக்கிறோம். குரு தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்வழியை காட்டக்கூடியவர்கள். அந்த மாதிரி நம்ம யாரை குருவா நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது, நம்மளுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துருக்கலாம், நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்களை வந்து நம்ம போய் சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது, இதெல்லாம் குருவிற்கான பரிகாரங்களாகவே இருக்கும். அதை தாண்டி மனிதர்களாக வாழ்ந்து மகான்களாக வாழ்ந்தவர்கள், அவங்க இந்த மாதிரி மகான்கள், பெரியோர்கள், சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும். ஏன்னா குரு இப்போ வரக்கூடிய இடமே 3ஆம் இடம், அது கர்மாவின் கர்மாஸ்தானம். 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடத்துல வருது. இந்த மகான்கள்லாம் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா, இறைவன் வந்து என் அடியார் வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு விரைந்தோடி வந்து செய்வாரா. நம்மளுடைய கட்டமே அங்க வேலை செய்யாதா. நம்ம கட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதை தாண்டி நற்பலன்களை வந்து இந்த மகான்களை வழிபடும் போது நம்ம பெற்றுக்கொள்ளலாமா. அதனால குருவுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க. உங்களுக்குன்னு ஒரு சித்தர்கள்லாம் இருப்பாங்க, இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். அந்த சித்தர்களை நினைத்தும் இருந்த இடத்துல இருந்தே ஒரு 5 நிமிடம் ஒரு தீபம் ஏற்றி நம்ம தியான நிலையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசில் இருக்கக்கூடிய குரு நம்மளை தானாகவே வந்து நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார். நீங்கள் பாபா, ராகவேந்தர், நம்மளுடைய காஞ்சி பெரியவா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ, உங்கள் ஊர்லேயே இருப்பாங்க, நிறைய ஜீவ சமாதிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வியாழந்தோறும் சென்று வழிபடுவதோ, இல்லை நீங்கள் பிறந்த கிழமை என்று வழிபடுவதோ, நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் சென்று வழிபடுவதோ, இல்லை அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி இடங்களில் போய் வழிபடுவதோ, உங்களுக்கு எப்பெல்லாம் வசதியோ அந்த தெய்வம் நினச்சிருச்சுன்னா உங்களை உடனே கூப்பிட்டுரும். நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு, கிடையவே கிடையாது. அந்த தெய்வம் நினைக்கணும் நம்மளை அழைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும், இறைவா உன்னை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீ தான் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழந்தோறும் இந்த காலகட்டம் வந்து சிவ ஆலயங்களில் சிவபெருமானை வழிபடுவதும் இந்த மாதிரி சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். வியாழந்தோறும் அதே போல் மதியம் 1 to 2 இல்லை எப்போ நேரம் கிடைக்குதோ உணவு அன்னதானம் பண்ணிடுங்க. உங்களால் முடிந்த உணவு ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் ஊறுகாவோட அந்த உணவும் கூட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, உங்கள் சக்திக்கு ஏற்றாற் போல் ஒரு 11 ரூபா, 21 ரூபா, 51 ரூபா, இதை காசெல்லாம் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வைத்து அது ஒருவருக்கோ இல்லை 3 இல்லை 9 பேருக்கோ அந்த கொடுக்கறதெல்லாம் உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது இன்னும் சிறப்பாக குரு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார். இதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னீங்கன்னா வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தண்ணி வைக்கலாம். அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பசுவுக்கு வந்து நீங்கள் தானம் செய்கிறீங்களோ, நம்ம வந்து கறவை நின்று போன பசுக்கள் அதெல்லாம் அடிமாடாக அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோசாலையில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. அம்மா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம்மா, நாங்கள் எப்படிங்கெல்லாம் பசுக்கெல்லாம் கொடுக்கலாம் முடியாதுமா அப்படின்றவங்க அந்த கோசாலைகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு நிதி உதவி செய்யுங்க. இதெல்லாம் எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.